எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிகு உம்முடைய ஹிந்துஸ்தான் வரையும் நிறைய குடும்பம் செய்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் சொல்லவும் எல்லாம். முதல் காலையிலாம ஆக்சிடென்ட் பட்டு இருந்து முதல் அந்தோனியார்கிட்ட தான் வந்தார். அந்தோனியார் தான் வந்தார். அது 2 பேரையும் வந்து 13 குருவானவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று 8க்கும் அதிகமான இங்கே நிறைய மக்கள் வருகின்றார்கள். வடநாட்டில் உள்ள மக்களும் இங்கே வந்து அருமையான ஒரு அன்பும் கொண்ட கேட்கின்ற பொழுது இந்த பதுவையின் நாயகன் புதுமையின் நாயகன் நிச்சயமாக எங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவனிடத்திலே எங்களை பாரும். வணக்கம் முரளி. எங்கே வந்திருக்கோம்டா? பாசையூர் அந்தோணியர் ஆலய தேர் தீர்ப்பானை தான் வந்திருக்கோன்றைக்கு. பெரும்பாலான பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கின்றிருக்கிறார்கள். பாருங்க, அந்தோணியாரை வழிபடுவதற்காக அந்த தேர்பவனியை எப்படி இருக்க போகுதுன்னு காட்ட போகிறோம். பாருங்க, இப்படி வண்ண வண்ண விளக்கெல்லாம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுது. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், பாதைகள் தோறும் வண்ண வண்ண விளக்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுது. இப்படி இருக்குது பாருங்க, எல்லாமே ஒரு விழா கோலம் போன்று இருக்குது. பாருங்க, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பொங்கலுள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவின் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பொங்கலுள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவின் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற நான் பாஷியூரிலிருந்து பேசுகின்றேன். இன்று ஒரு புனிதனின் திருநாள், பாஷியூர் புனித அந்தோனியார் திருநாள். அனைத்து மக்களும் தங்கள் இல்லங்களிலே நடைபெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் இதை கருதுவார்கள்.
ஏனென்றால் சென்ற வருடம் 175 ஆண்டு கொண்டாடப்பட்டது. அந்த 175வது ஆண்டு அது எங்களுடைய தகவல்களின்படி அதிலே கொஞ்சம் மயக்கம் இருக்கின்றது. ஏனென்றால் பாத பிரேந்திரன் அவர்களின் அறிவித்தலின்படி ஒல்லாந்தர் ஆட்சியிலே இங்கே ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டது கோடியத்தர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே. ஆனால் அது நீண்ட காலம். அதை விட இன்னும் வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இது 200க்கும் மேற்பட்ட வருடங்கள் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டன சொல்ல வேண்டும். கஷ்டமா இருக்கின்றது. இன்னொரு முறை நாங்கள் இந்த தம்பியாக்களுடைய இந்த யூடியூப்பில் நான் கலந்து சிறப்பாக தருவேன் என்று கூறி இத்துடன் இந்த வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே என்ன
அடிச்சு வச்சு ஆயிக்கிறேன். எங்களுக்கு ஒரு சிறப்பான காரணமாக நிறைய சுவை நிறை அன்பு செய்து எங்களுக்கு புதிய பாடங்களை இந்த அற்புதமான நேரத்தில் புனித அந்தோனியாரை நோக்கி நாங்கள் செவிப்போம். எங்களுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காகவும் மிக பயங்கரமான போர்கள் இந்த உலகத்தை வாழ்த்தி வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கொடுமையான போர்கள் நீங்கி சமாதானம் இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றும் வல்லமையுள்ள இந்த புனிதர் எங்களுக்காக தொடர்ந்து அன்பானவர்களே, இயேசுவின் மேல் மரியாதையும் அவர் மேல் அன்பும் கொண்ட பாதுகாவலரான புனித அந்தோனியா நாவலியா நாயகன் முன்வைப்பதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த பதுவையின் நாயகன், புதுமையின் நாயகன் நிச்சயமாக எங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவற்றை எங்களுக்கு பெற்றுத் தருவார் என்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இந்த அந்தோனியாருடைய ஆசிரையும் அருளையும் பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். பாடுவோம். வணக்கம் அண்ணா. எப்படி இந்த தீர்ப்பாவணிக்கு வந்தது எப்படி சந்தோஷமா இருக்குது? இது நாங்கள் சிறு வயது முதல் எங்களுடைய புனித அந்தோனியாருடைய தேர்பவனி
எங்களுடைய ஆலயத்தின் முன்றல்லேருந்து வெளிக்கிட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதனுடைய சுற்றுவளையம் மாறி வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடந்த 1-2 ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய ஊர் மக்களுடைய எங்களுடைய ஊர் எல்லையை கடந்தும் அவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால் 174வது 175வது ஆண்டுக்குரிய எங்களுடைய தேர்பவனி எங்களுடைய மக்களை கொழும்புத்துறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களையும் சேர்த்து அந்த தேர்பவனி இடம்பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதுபோன்று இந்த வருடம் 176வது ஆண்டினுடைய சிறப்பான தேர்பவனி திருவிழாவும் தேர்பவனியும் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இதிலே சிறப்பாக நாங்கள் கூற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பங்கைச் சேர்ந்த 13 சுவாமி இதுவரையில் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு இந்த மண்ணிலே இருந்து மண்ணின் மைந்தர்களாக 13 குருவானவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று 8க்கும் அதிகமான எங்களுடைய கன்னியாஸ்திரிகள், அதாவது அருட்சகோதரிகளை இந்த மண் உருவாக்கி இருக்கின்றது. இந்த வருடம் கடந்த வருடம் இந்த வருடமும் எங்களுடைய சிறப்பான இந்த திருவிழாவை முன்னிட்டு சிலர் அவர்களுடைய பணி நிமித்தம் வெளிநாடுகளிலே பணியாற்றுகின்ற காரணத்தினால் எங்களுடைய மண்ணுக்கு சமூகம் கொடுக்கவில்லை. இருப்பினும் இந்த வருடம் இந்த ஆண்டு 176வது திருவிழாவிலே எங்களுடைய அருட்சகோதரிகள் மண்ணினுடைய அருட்சகோதரிகளையும் அருட்தந்தையர்களையும் அதிகளவாக காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததும் எங்களுடைய மண்ணுக்கும் இந்த திருவிழாவுக்கும் மிகுந்த சிறப்பாக இருக்கின்றது. அதுபோன்று கடந்த வருடம் புலம்பெயர் தேசத்தில் இருந்த எங்களுடைய உறவுகள் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த வருடம் கடந்த வருடம் ஒரு ஜூபிலி ஆண்டாக 175வது ஆண்டாக சிறப்பாண்டாக இருந்த காரணத்தினால் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த வருடம் 50க்கு வீதம் கடந்த வருடம் பங்கு பெற்றிய 50 வீதமான புலம்பெயர் தேசத்து எங்களுடைய உறவுகளும் இந்த வருடம் எங்களுடைய திருவிழாவிலே கலந்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சைவம் தான். ஆனால் அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்தோனியாரில். கால் முறிஞ்சே இல்லாமல் இருந்தேன்னா இப்போ நம்பிக்கையாக ஒவ்வொரு முறையும் வந்து போகிறது. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்தோனியாரை வணங்கணும்னு சொல்லி வந்து முதல் காலை இல்லாமல் ஆக்சிடென்ட் பட்டு இருந்து முதல் அந்தோனியார்கிட்ட தான் வந்தேன். அந்தோனியார் தான் வந்தேன். நான் 2 பேரையும் வந்து நேர்த்தி கடனை செய்து கொண்டிருக்கிறேன். கால்பாதம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு முறையும் வாரது. செவ்வாயிலும் பெறுவேன் எல்லாம் வாரது. எங்கே இருந்தாலும் ஓடி வாரது. சரி சரி. கன்னிமரியாயே இயேசுவின் தாயாரே, பதியின் மாணிக்கமாய் வாடாலில்லியாய் கோடானு கோடி மக்களின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாய் அமர்ந்து யாவரையும் மறுவினைக்கும் அற்புதரே, உம்மை நெஞ்சாறு நேசிக்கின்றோம். கெஞ்சும் விழிகளால் உம்மை நோக்குகின்றோம். வாழ்வில் துயர் நெஞ்சை அடைக்க எம்பிளியோரம் ஈரமாகி மறுபுறம் பலன் சாட்சிகளாய் நிற்கும் எம்மவரின் மனங்களுக்குள் மாற்றம் தாருமையா. தேவனர் கருணையில் தனியாத தாகம் கொண்ட புனித அந்தோனியாரே, உண்மை அன்பு ஒருமைப்பாடு பிறநலன் என்பவற்றில் நாம் நாட்டம் கொள்ள எமக்கு கற்றுத்தாருமையா. குடும்ப உறவு பாசங்களையும் கடவுளையும் ஆன்மீகத்தையும் உதறி வாழும் எளியோரை கண்ணோக்கி பாருமையா. எங்கள் பிள்ளைகளின் நிகழ்கால எதிர்கால வாழ்விற்காகவும்
தேர்ப்பானிக்கும் தவறாமல் வார நீங்க? இது நாங்கள் இங்கே எங்கட ஊர் தான். உங்களோட ஊர் தான்? ஒவ்வொரு நாளும் வார நீங்கள்? கூடுதலாக ஹிந்துஸ் தான் வரீங்க. ஹிந்துஸ் தான் வரீங்க. அவைகளுக்கு நான் நிறைய புதுமை செய்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் சொல்லாத்தவும் எல்லாம் பிள்ளைக்கும் அவர் அற்புதங்களை சொன்னான். எங்களை விட அவைகளுக்கு தான் கூட செய்தார். இந்த அவளை தேடி வருவோம் வந்தீங்கன்னா 7 மணி 5 மணிக்கு வரீங்க. வந்து மொழிஞ்சி கொடுத்திட்டு அது 3 மணி நேரம் நிற்பாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்தீங்கடா தெரியும் உங்களுக்கு. அம்மாவுக்கு அற்புதங்கள் என்ன நடந்திருக்கேன்? ஓ அது அதில் தேடி இப்போ எப்படி எங்கள் தாய் தப்பன் காலத்திலே தோன்றி நான் நடக்கும். இந்த இடம்பெயர் டைமில் நாங்கள் அங்கே போயிருந்தது சரியான கப்பையில் அவை கூட வந்து பார்க்க கோயில் முழுக்க செய்தோம். யார் கொண்டு அற்புதம் பக்கத்தில் இருந்தது கூடுகள் எல்லாம் உடையுது. அவற்றை அது தான் அந்த கண்ணாடி அப்படியே இருக்குது. அவற்றை சிலைக்கு மொழி செய்தோம். அம்மா என்னென்னு சொன்னால் இப்போ தேர் வர்ற பொழுது சோழன்களால் வந்து எறியினமல்லோ, சோழனால் வந்து எறியினமல்லோ தேருக்கு வந்து சோழம் அது என்னதுக்காக எறியினது? அது அவையில நம்பிக்கை. அதில் எடுத்து சாப்பிட்டா ரத்தங்கள் சுகமாக போகும். ரத்த
பேர் என்ன? சரி சரி சரியம்மா சரியம்மா. பாருங்க அந்தோனியார் நாடி எவ்வளோ பக்தர்கள் வந்து இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. Hello, where are you coming from? Where are you coming from? Which country? ஏனைய இடங்கள்ல இருந்து இணையமத பேரவழி இந்த அந்தோனியார் வந்து வராங்க. அந்தோனியார் வந்து மேலே ஒரு கோடி அற்புதர் என்று சொல்வது வந்து மக்கள் எவ்வளவு வந்து கேட்டாங்க அரசியல் வழங்குறதுக்கு வந்து தாராள மனசுக்குள்ள வழங்குது. அதனால மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே அவருடைய எவ்வளவு அதிக அன்போட வந்து வழிபட்டு வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ அந்த தேருக்கு வந்து இப்போ எவ்வளோ நாளுக்கு இப்போ வாரீங்கள்? நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்புல இருந்து வந்தேன். வருஷம் வந்து போகிறேன். ஒரு வருஷம் வந்து பார்க்குறேன். எப்படி இந்த முறை? இந்த முறை பிரமாண்டமாக தான் நல்லா எல்லாம் செய்திருக்கணும். இந்த ஐக்கியம் போட்டுக்கணும், இந்த மின்சாரம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம். தலங்கள் எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது. 13 நாளும் நான் பங்கெடுக்கிறேன். உங்களுக்கு அந்த நேரம் அற்புதங்களாக நடந்திருக்கா? எனக்கு நடந்தது. 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் இருந்து அப்படி பயந்துடுங்க. 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் கேட்கல. நான் அந்த நேற்று வச்சு தான் ஸ்காலர்ஷிப் எழுதுவேன். அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் பாஸ் பண்ணேன். கொழம்புத்துறை துறையப்பாங்க ஆயுதத்தில் படித்தேன். துறையப்பாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். நன்றி.